நீங்க என் கூட இங்க துணையா இருக்கிறது தான் எனக்கு பெரிய நம்பிக்கை அருண். இல்லனா என் வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சு போயிருக்கும். ஏய் என்ன? சொல்லு. கிளம்பிட்டியா இல்லையாடா? உன்னதாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. இல்லன்னு சொன்னா என்ன பண்ண போற? நானே அங்க கிளம்பி வந்து உன்னை இழுத்துட்டு வந்துருவேன். ஏ அருண், அருண், பேசிட்டு இருக்கப்பவே கட் பண்றியா? உன்னை விட மாட்டேன்டா. அருண், வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கோம். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நம்மள அவ டென்ஷன் பண்ணால, அவ கொஞ்ச நாள் அப்படியே டென்ஷன்லயே இருக்கட்டும், சாவட்டும். என்னாச்சு நீ? அருண் போனை எடுக்கவே மாட்டான் கல்பனா. அதுக்கு என்ன பண்ணலாம் நீ? அவன் பேசும்போது வண்டி சத்தம் கேட்டுச்சு. கிளம்பிட்டான் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். இங்க எவ்வளவு நேரமா போன் பண்ற தெரியுமா? ஏன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏய், வேலையில பிஸியா இருந்தேன். நானும் விளையாடிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு. வாழ்க்கையோட விளையாடுறதா உங்க வேலையா? என்ன சொன்னா? இல்லங்க, விளையாட்டையே வாழ்க்கையா வச்சிருக்கீங்கல்ல, அதான் சொன்னேன். வார்த்தைக்கு வார்த்தை பொடி வச்சு பேசி என் மண்டைய காய வைக்கிறாள. நான் கொடுக்குற ஸ்லோ பாய்சன் இவன் மூளையை மட்டும் சாய்ஸ்ல விட்டுருச்சு போல இருக்கு. என்னங்க, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நீங்க வீட்ல தானே இருப்பீங்க? ஹாஸ்பிட்டலா? எதுக்குமா? என்னாச்சு உனக்கு? திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இனிமே அப்படி வரவும் வராது. என்ன சொல்ற? போன வாரம் பாப்பாக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட போயிருந்தேங்க. ரஞ்சிதாவும் தற்செயலா அங்க வந்திருந்தா. அதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு டாக்டர் அவளுக்கு தெரியும்னு என்ன கூட்டிட்டு போனாங்க. கோமதி, நம்ம தான் ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்றோமே, எதுக்கு இன்னொரு டாக்டர்? நானும் அதே தாங்க சொன்னேன். ஆனா அந்த டாக்டர் ரஞ்சிதாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ட்ரீட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா. அது சொல்லி இது சொல்லி என்ன பிடிவாதமா கூட்டிட்டு போயிட்டா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய உண்மையை சொன்னாருங்க. ஸ்லோ பாய்சன் மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாரா? எந்த உண்மை? அது என் உடம்பு இனிமே தேராது, நான் செத்துருவேன் தானே நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையாங்க. இத சரி பண்ணிடலான்னு அவர்தான் அந்த பெரிய உண்மையை சொன்னாரு. வேற என்னமா சொன்னாரு? நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாருங்க. ரெகுலரா சாப்பிட்டா ஒரே வாரத்திலேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா? அது எப்படி தெரியும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்னமா இப்படி கேக்குற? என் கெரியர்ல நான் பெருசா சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு கூட இப்ப நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறது கிடையாது.